ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்டகிரேட்டட் ஃபார்மில் வந்து நம்ம நாய் அழுக்குனே வச்சுருக்கோம். நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதிலே அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணலாம் அப்படிங்கும்போது இந்த முட்டை கோழியை ஆட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால தான் நம்ம ஆல்ரெடி முட்டை கோழி வச்சுருக்கேன். எங்கள் அண்ணன் ஒருத்தவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்களோட ஃபார்மை நம்ம இன்றைக்கி விசிட் பண்ணுறதுக்கு வந்தோம். ஸோ எப்படி இருக்குது, என்னென்ன பண்ணுறாங்க அப்படிலாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். அந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த முட்டைக்கோழி பார்த்திங்கன்னா அவங்க கேஜில் வச்சு தான் வளர்க்குறாங்க. அந்த கழிவுகள் எல்லாமே அது கீழே விழுந்துடும். இது ஏற்கனவே ஒரு உயரமான செட்டு, அதில் கேஜி இருக்குது. ஸோ கழிவுகள் எல்லாமே அந்த செட்டை விட்டு கீழே விழுந்துடுற மாதிரி அவங்க செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஜிலே இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இறை சாப்பிட்றதுக்காக அந்த இது வச்சுருக்குறாங்க. அதில் நம்ம இறைய ஒரு தடவை ஃபீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஃபுல்லாக அது சாப்பிட்டுக்கும். அவங்க இறை எல்லாமே தீவனம் பார்த்திங்கன்னா கடையில் அவங்க தீவனம் வாங்குகிறாங்க, அதுவும் போடுறாங்க. அது இல்லாமல் இந்த புல், முருங்கைக்கீரை இந்த மாதிரி இயற்கையான இதுவுமே கொடுக்குறாங்க. சரியா, கொடுத்துட்டு இது டெய்லி பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 1000 கோழி வளர்க்குறாங்க. ஸோ அந்த ப்ரொடியூஸ் ஆகிற முட்டை எல்லாமே அவங்க சேல் பண்ணுறாங்க. டைரெக்டாகவும் சேல் பண்ணுறாங்க, ஹோல்சேலும் பண்ணுறாங்க. தெரியும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த முட்டைலாம் அதில் தெரியுது அவங்களுக்கு. எப்படின்னா அந்த முட்டை அந்த கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆங்கிள் வந்து கொஞ்சம் சாய்ப்பாக வந்து இருக்கும். ஸோ அப்போ கோழி முட்டை விட்டுச்சு அப்படின்னா அந்த முட்டை அப்படியே மெதுவாக உருண்டு இந்த ஓரமாக வந்துடும். ஸோ அந்த இடத்துலேருந்து இவங்க டெய்லி ஒரு தடவை அந்த முட்டையை வந்து மார்னிங் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த ஃபீடர், அந்த ரெட் கலரில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வாளி இந்த மாதிரி மேலே கனெக்ட் பண்ணி பைப் லைன் கொடுத்து வச்சுருக்காங்க. இல்லை ட்ராப்பாக வந்து தண்ணி வரும். ஸோ கோழிகள் எப்போ தேவைப்படுதோ அந்த தண்ணியை வந்து அவங்க குடிச்சிக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் இந்த முட்டை அவங்க பார்த்திங்கன்னா ஒரு முட்டை வந்து 8 ரூபா. அது நாட்டுக்கோழி முட்டை. நம்ம கடையில் பிராய்லர் முட்டையே இப்போது 5 ரூபா 6 ரூபா வந்துடுச்சு. இந்த நாட்டுக்கோழி முட்டை 8 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. 8 ரூபான்னு ஒரு முட்டைன்னு கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு யாருக்கு வேணாலும் நீங்கள் நேர்லேயே கூட வந்து இங்கே வாங்கிக்கலாம். இந்த பண்ணை அமைஞ்சிருக்க லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏர்வாடி, திருநெல்வேலி மாவட்டம். சரியா, ஏர்வாடிங்கிற ஊரில் தான் இருக்குது. ஏர்வாடியில் இருந்து களக்காடு திருக்குறங்குடி வழியாக களக்காடு போகிற ரோடு. ஸோ இந்த ரோட்டில் வந்து தலவாய்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. ஏர்வாடிலேருந்து திருக்குறங்குடி போகிற வழியில் தலவாய்புரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊரில் தான் இந்த பண்ணை இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி நாம் நாட்டுக்கோழி இந்த கூண்டில் கேஜில் அடைக்காமல் தனியாக நம்ம வீடுகளில் வளர்க்குற நாட்டுக்கோழியுமே வளர்க்குறாங்க. அந்த கோழிகளுக்கு முட்டையுமே இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா அதை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அவங்களோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோலையுமே நான் கீழே ஆட் பண்ணி விடுறேன் நம்பரை. யாருக்காவது உங்களுக்கு முட்டை வேணும் அப்படின்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நீங்கள் பல்காக வாங்குறீங்க அப்படிங்கும்போது இதை விட கம்மியான ரேட்டு கூட 8 ரூபா அதை விட கம்மியாக கூட அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து முட்டை வேணுங்கிறவங்க இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அவங்களோட ஃபார்மில் பார்த்தீங்கன்னா பப்பாயாவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த பப்பாயா பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா காய்ச்சிருக்கு அப்படின்னு. இவங்க இதுக்கு வந்து எல்லாமே இயற்கை உரம் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் கேட்டாச்சு அவங்ககிட்ட, எதுவுமே செயற்கையாக எந்த உரமுமே யூஸ் பண்ணல. அவங்கள்ட்ட இருக்க கோழிகளோட கழிவுகள் அந்த மாதிரி பொருட்கள் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க இது தவிர ஒரு மீன் குட்டையும் வச்சுருக்காங்க. அந்த மீன் குட்டையில் உள்ள தண்ணியை தான் இதுக்கு பாய்ச்சுறாங்க. அதனால் ஃபுல்லாகவே ஆர்கானிக்காக நல்லா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பப்பாளி காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த பப்பாளியுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். இவங்க பப்பாளி வந்து 1 கிலோ வந்து 15 ரூபா அப்படி தான் கொடுக்குறாங்க. 15 ரூபாலேருந்து 20 ரூபாய்க்குள்ளே தான் வந்து கொடுக்குறாங்க. நம்ம கடையிலலாம் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குவோம்னு நமக்கு தெரியும். யாருக்காவது பப்பாளியும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரியா, அவங்க ஃபோன் நம்பர் நான் ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோலையுமே அவங்க ஃபோன் நம்பர் நான் ஆட் பண்ணுறேன். டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து வாங்குங்க. நம்ம ஒரு விவசாயி கையிலேருந்து நம்ம நேராக அதை வாங்கிக்கலாம். வாங்கும்போது நம்மளும் விலை கம்மியாக வாங்கலாம், பொருளும் வந்து நல்லா ஆர்கானிக்காக சுத்தமாக வாங்கிக்கலாம். அவங்களுக்கும் லாபம் போய் சேரும். நம்ம ஒரு வியாபாரிகிட்ட வாங்கும்போது அந்த லாபம் வியாபாரிக்கு தான் போகும், விவசாயிக்கு போகாது. இவர் தான் அந்த இப்போ வீடியோவில் வந்திருப்பாங்கள்ல, அவங்க தான் ஃபார்மோட ஓனர். யாருக்காவது வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக நிறையா வீடியோ நான் போடும்போது அது எல்லாம் உங்களுக்குலாம் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ அகைன். பாய்.